பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளுக்கு விடுதலை கொடுக்க யாருமே இல்லை, யாருமே என்னுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியாது, யாருமே என்னை பாதுகாக்க முடியாதுன்னு நினைச்சு நீங்க கவலையோட இருக்கிறீங்க, அப்படிதானே? இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்துவார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 62வது அதிகாரம் 6வது வசனம். Psalm chapter 62 verse 6. அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர். He alone is my rock and my salvation, my fortress. Hallelujah. நம்மளை ரட்சித்தது இயேசு கிறிஸ்து தான். அவரை நம்ம விசுவாசிக்கிறோம், அவரை நம்ம நம்பி இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள், அநேக அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை தருகிற வல்லமை உள்ள தேவன் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியத்துல ஒரு விடுதலை வேணுமா? ஏதோ ஒரு பிரச்சனையில நீங்க மாட்டிக்கொண்டீங்களா? இல்ல ஏதோ ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறீங்களா? இல்ல உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் காணப்படுதா? இல்ல இன்னும் நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு அடிமைத்தனத்துல இருக்கிறாங்கன்னு நினைச்சு நீங்க கவலையோட நீங்க ஜெபிச்சு கொண்டு இருக்கிறீங்களா? இயேசுவை நம்பி விசுவாசிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா எனக்கு ஒரு விடுதலை தாங்க, ஆண்டவரே எங்களை ரட்சிக்கிற தேவன் நீங்க தான்ப்பா, எங்களுக்கு ஒரு விடுதலையை தாங்கப்பா, இந்த பாவ போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலையை தாங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. இயேசு உங்களுக்கு நிச்சயம் ஒரு விடுதலையை தருவார். அவர் உங்களை பாதுகாக்கிற தேவன். தன்னுடைய பிள்ளைங்களை எப்படி ஒரு பெற்றோர் பாதுகாக்கிறாங்களோ அவர்களை காற்றிலும் நம்முடைய பரம தகப்பன் தேவன், அவர் நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். நமக்கு எந்த ஒரு தீங்கும் அணுகாதபடி அவரே நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறார். அதனால எதுவாக இருந்தாலும் ஏசப்பா கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். நிச்சயம் எல்லா காரியங்களையும் மாற்றி தருவார். நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா பிள்ளைங்க இந்த நாள்ல ஆண்டவரே கவலையோட பாரத்தோட இருக்கிறாங்க. ஆண்டவரே ஏசப்பா பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே நீங்க தகப்பனே ஒரு விடுதலை கொடுங்க. நீங்க பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே ஏசப்பா ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுங்க. ஆண்டவரே ஏசப்பா எல்லா பாவ போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க. குடும்பத்துல காணப்படுகிற எல்லா பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க. நீங்க தகப்பனே ஏசப்பா பிள்ளைங்களை பாதுகாத்து வேலையடைத்து ஆண்டவரே ஏசப்பா பாதுகாத்து பிள்ளைங்களை ஆண்டவரே ஏசப்பா நேர்த்தியான பாதையில வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு நம்மளோட கூட இருக்கின்ற பொழுது நம்ம எதை குறிச்சும் பயப்பட அவசியமே இல்லை. அவர் உங்களுக்கு விடுதலை தருவார், உங்களை பாதுகாப்பார், உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்வார். அவர் உங்களோட கூட இருக்கிறார். அவர் நிச்சயம் உங்களை வழி நடத்துவார். God bless you. Have a blessed day.